வயசானவங்க ரயில்வே ஸ்டேஷன்ல நடக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாங்கன்னா பேட்டரி கார் கொடுக்கணும். அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல லிஃப்ட் வேணும், எஸ்கலேட்டர் வேணும். இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயங்கள். 30 ஆண்டுகளுக்கு முன்பு மேலை நாடுகள், வளர்ந்த நாடுகள், மேற்கத்திய நாடுகள் எல்லா நாடுகள்லயும் வந்ததுதான். அப்ப இந்த 10 வருஷத்துல மட்டும் ஏன் ரயில்வே ஸ்டேஷன்ல புதுசு புதுசா லிஃப்ட் வருது, எஸ்கலேட்டர் வருது, பேட்டரி கார் வருது? இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு அரசாங்கத்தினால்தான் ஒரு சாமானிய மக்களினுடைய தேவை என்ன அப்படின்றத கேட்டு கண்டறிந்து செய்ய முடியும். இரண்டாவது, இது எல்லாமே செய்யணும்னா உங்களுக்கு நிதி தேவைப்படும். இந்த நிதி மேலாண்மை ஒழுங்காக இருந்தாதான் இந்த வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதியை கொடுக்க முடியும். இப்போ நீங்களே 10 வருஷத்துக்கு முன்னாடியும் ட்ரெயின்ல போயிருப்பீங்க, இப்பவும் போயிருப்பீங்க. ரயில்வே ட்ராக் இப்ப எவ்வளவு கிளீனா இருக்கு, அப்ப எவ்வளவு கிளீனா இருந்தது. இந்த ரயில்வே பெட்டிகள் எவ்வளவு சுத்தமாக இன்னைக்கு இருக்கின்றது, முதல்ல இருக்கின்றது. ரயில்ல இருக்கக்கூடிய கழிப்பிடங்கள் முதல்ல எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருந்தது அப்படின்றது நீங்களே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கிட்ட அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம நாடு ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில சென்று கொண்டிருக்கின்றது அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்குவீங்க.